ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி அருமையான ஒரு கமர்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் வித் ஒரு ஓல்டு பில்டிங்கோட. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாடி எம்டிஹெச் ரோடு. இப்போ இந்த சிக்னல் வந்து பாடி எம்டிஹெச் ரோடு 100 ஃபீட் ரோடு கனெக்ட் ஆகிற, அதாவது இப்போ என்ன சொல்கிறது, கொரட்டூர் 100 ஃபீட் ரோடு கனெக்ட் ஆகிற ஒரு ரோடு. அது வந்து பில்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்க்கு பேக் சைடில் தான் சரவணாஸ் ரோஸ் அண்ட் ஆப்போசிட்டில் போத்தீஸ். இந்த ரோடை பற்றி சொல்லணுன்னா செம்ம கமர்ஷியலான ஒரு கமர்ஷியல் பீக்கான ஒரு ஏரியா. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக அப் டு அம்பத்தூர் ஓட்டி வரைக்குமே செம்ம கமர்ஷியல்ஸ். எல்லாமே எங்கேயுமே வந்து நீங்கள் ரெசிடென்ஷியல் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கமர்ஷியல். இங்கேருந்து பக்கத்தில் இந்தியாவில் ஐடி பார்க்ஸு, ஸோ ஏஷியாலேயே பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பே இங்கே தான். இங்கேருந்து ஜஸ்ட்டு ரொம்ப பக்கத்தில். அண்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா, இது வந்து 100 ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க. 100 ஃபீட் ரோட்டில் சென்ட்ரல் அவென்யூ ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் அவென்யூ ரோட்டில் இந்த ஆன் மெயின் ரோடு, இது வந்து ஒரு 100 ஃபீட் ரோடு. ஸோ இந்த ஆன் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்லி பில்டப் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட் லெஸ் தென் கிலோமீட்டர் ஃப்ரம் கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டேஷன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அண்ட் இங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து என்ன சொல்கிறது, மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி, ஆன் மெயின் ரோடு. அதனால தான் பியோர் கமர்ஷியலுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கேருந்து ஜஸ்ட் அதாவது பால் பண்ணை இதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். அண்டு இந்த ரோட்டில் இல்லாத கமர்ஷியல்ஸ்லேயே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கமர்ஷியல் ஒரு பீக்கான ஏரியாவாகி போச்சு. அதுவும் 100 ஃபீட் ரோடு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டில்ட் +5 லேட்டஸ்ட் அப்ரூவலில் கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிருக்கு. இன்னும் இந்த ரோட்டில் நிறைய ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாம் பழைய ஹவுசிங் போர்டு அலாட் பண்ண ஏரியா. இப்போ அது எல்லாருமே வந்து ஜாயின்ட் வெஞ்சர் கொடுத்து ஒரு புது ஃப்ளாட் ஆக்கிடுறாங்க. ப்ளஸ் கமர்ஷியலும் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இங்கேருந்து ஜஸ்ட் லெஸ் தென் கிலோமீட்டரில் தான் சொன்னேன் இல்லையா, கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் அண்ட் பெரிய ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸு, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ரோட்டில் இருக்குது. இது 100, இது வந்து டுவர்ட்ஸ் நேராக போனீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அங்கேருந்து இங்கே வரத்துக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு அக்சஸ். டுவர்ட்ஸ் நார்மல் அம்பத்தூருக்கு போகிறதுக்கு பாடி, முகப்பேர், அண்ணாநகர்லாம் இங்கேருந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் டிரைவிங்கில் அண்ணாநகர் போயிடலாம். வில்லிவாக்கம், கொளத்தூர், கொரட்டூர், அதெல்லாம் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டான ஏரியா இது. இது வந்து ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 800 and something ஸ்கொயர் ஃபீட்டில் அப்ராக்சிமேட்லி 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4.10 கேட்குறாங்க ஓனர்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக டீல் ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் இந்த ரோட்டில் அந்த ப்ரைஸில் தான் ரீஸ் ஆச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு அது மாதிரி எல்லா கமர்ஷியல்ஸுக்கும் நிறைய இருக்குது. எல்லா விதமான கமர்ஷியலுக்கும் நல்ல சூட் ஆகும். ரொம்ப அருமையான ஒரு இடம். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.